கடலூரில் 10 வயது சிறுவன் உள்ளிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொன்று எரிக்கப்பட்ட கொடூரம் அரங்கேறியிருக்கிறது. இதன் பின்னணி குறித்து விரிவாக பார்க்கலாம். கடலூர் மாவட்டத்தில் உள்ள காராமணிக்குப்பம் அன்று கிரைம் ஸ்பாட்டாக மாறியிருந்தது. போலீசார், தீயணைப்புத்துறை, தடயவியல் துறை, கைரேகை நிபுணர்கள், டாக் ஸ்குவாட் என மொத்த அரசு அங்கமும் அங்குதான் சங்கமித்திருந்தது. மூக்கை பொத்திக்கொண்டு ஊரே வேடிக்கை பார்க்க காவல்துறை அந்த பச்சை நிற வீட்டிற்குள் நுழைந்தது. வீட்டின் உள்ளே அவர்கள் கண்ட காட்சி மிகவும் கொடூரமானது. ஹாலில் இரத்த வெள்ளத்தில் எரிந்த நிலையில் கிடந்திருக்கிறது ஒரு பெண்ணின் சடலம். சற்று உள்ளே நுழைந்ததும் அறையில் அந்த பெண்ணின் மகனும் பேரனும் அதேபோல் இரத்த வெள்ளத்தில் கரிக்கட்டையாக கிடந்திருக்கிறார்கள். கருப்பு கவரில் அந்த சடலங்களை இழுத்து மூடிய போலீசார் ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஒருபுறம் போலீஸ் படை மொத்த வீட்டையும் அலசி ஆராய்ந்து தடயத்தை சேகரிக்க, மற்றொரு புறம் மோப்ப நாய் அந்த ஏரியாவை சல்லடை போட்டு சலித்தது. இப்படி காண்போரை கதிகலங்க செய்யும் சம்பவத்தில் சடலமாக மீட்கப்பட்டவர்கள் இந்த வீட்டின் உரிமையாளர் சுகந்த் என்கிற சுதன்குமார், அவரது தாய் கமலேஸ்வரி, 10 வயது மகன் நிஷாந்த். 40 வயதாகும் சுகந்த் ஹைதராபாத்தில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். 15 நாட்கள் ஹைதராபாத், 15 நாட்கள் வீட்டில் இருந்தபடியே ஒர்க் ஃப்ரம் ஹோம் என மாறி மாறி வேலை செய்து வந்துள்ளார். காரணம், கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன் கருத்து வேறுபாடு காரணமாக சுகந்துக்கும் அவரது மனைவிக்கும் நடந்த விவாகரத்துதான். இதனால் மகன் மற்றும் தாயுடன் இந்த வீட்டில்தான் வசித்து வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு முதல் சுகந்தின் குடும்பத்தை ஏரியாவில் யாரும் பார்த்ததாக தெரியவில்லை. வெள்ளிக்கிழமை எங்க வீட்டுக்கு வந்தாங்க. எங்க பாட்டி இறந்துட்டாங்க. அதனால காரியத்துக்கு வந்துட்டு இருந்துட்டு காலையில வெள்ளிக்கிழமை வந்தவங்க சாயந்தரம் 6:30 மணிக்கு எங்க வீட்டு தான் இருந்தாங்க. அவங்க மட்டும் தான் வந்தாங்க, அண்ணி மட்டும் தான் வந்தாங்க. வந்து இருந்துட்டு நான் 6:30க்கு போய் வீட்டு வந்து சேர்ந்து 8:30க்கு எங்களுக்கு கால் பண்ணாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டோம்ப்பா. நாங்கள் சரிங்க. ஆனால் 2 நாளாக கால் வரல. சனி ஞாயிற்றுக்கிழமை 2 நாளாக ஃபோனே வரல. டெய்லி பண்ணுவாங்க சாயந்தரம் 5 மணி ஆனால். சொந்த பந்தமும் சுற்றத்தாரும் போன் செய்து பார்த்திருக்கிறார்கள். எந்த பதிலும் இல்லை. அதோடு சனிக்கிழமை காலை பணிப்பெண் வேலைக்கு வந்தபோது வீடு வெளியே பூட்டியபடி கிடந்திருக்கிறது. இவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க. நான் வந்து வெள்ளிக்கிழமை மணிக்கு வேலை செஞ்சுட்டு போனேன். அதுக்கப்புறம் சனிக்கிழமை காலையில் வந்தேன். அது வெளியே கேட்டு பூட்டி இருந்தது. அதனால் நான் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டு போய் ஃபோன் பண்ணேன். ஃபோன் எடுக்கவே இல்லை. அவங்க 2-3 தடவை பண்ணால் எடுக்கவே இல்லை. ஃபுல் ரிங் போய் கட்டாகி போச்சு. சரி, அவங்கள போட்டோன்னு நான் விட்டுட்டேன். அவங்க ஞாயிற்றுக்கிழமை நான் நேற்று வரல. இன்னைக்கு தான் வந்தேன். யதார்த்தமாக வேலைக்கு போகுதா ஓடியாந்தா வந்து பார்த்தா இங்கே கும்பலாகுது. இந்த நிலையில்தான் வீட்டிலிருந்து கருகிய வாடையும் புகையும் வெளியே வந்து பீதியை கிளப்பியிருக்கிறது. உடனே சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். தகவல் அறிந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து வீட்டை திறந்து பார்த்தபோதுதான் மூவரும் இறந்து கிடந்தது தெரிய வந்திருக்கிறது. அவர்கள் இறந்து கிடந்த கோலமும் வெளியே பூட்டப்பட்டிருந்த பூட்டும் நடந்திருப்பது நிச்சயம் கொலைதான் என உறுதி செய்தது. மேலும் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் வெள்ளிக்கிழமை இரவு மூவரையும் மர்ம கும்பல் கொடூரமாக கொன்றுவிட்டு வீட்டை பூட்டி சென்றிருக்க வேண்டும் எனவும், பின் அந்த கும்பல்
திங்கட்கிழமை அதிகாலை மீண்டும் வந்து சடலங்களை எரித்து தடயங்களை அழிக்க முயற்சித்திருக்கலாம் என்றும் சந்தேகப்படுகிறது. அது மட்டுமின்றி மூவரும் மிகவும் அமைதியானவர்கள் என்றும் எந்த பிரச்சனையும் முன்விரோதமும் அவர்களுக்கு இருந்ததாக தெரியவில்லை என அக்கம் பக்கத்தினர் கூறியிருக்கிறார்கள். எதுவும் இல்லைப்பா, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எந்த பிள்ளைக்கும் அவங்க அம்மாவுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்ல தங்கமான பசங்க பிள்ளைங்க சம்பாதுங்க. பேசுறது கூட அதுங்க பேச காலே விழாது. அதுங்க பேசுறது குறையெல்லாம் எது மேலே நம்ம சொன்னால் கண்ணை வச்சு தான் நம்ம தருவோம். அதுக்கு மேலே எதனா குறை சொன்னோம். அது யாரோ கொலை தான் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கடனோ எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களுக்கு அண்ணி நல்லா ரிலாக்ஸாக நல்லாவே இருப்பாங்க. எந்த பிரச்சனை அண்ணன் எல்லாமே எடுத்து வச்சுட்டு தான் போயிருக்காரு. எல்லாம் சேஃப்டி எல்லாமே இருக்கு. எல்லாம் சேஃப்டி வச்சுட்டு தான் போனாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. வெளியே யாரோ ஏதோ நம்ம. இதனால் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் 5 தனிப்படை அமைத்து சுகந்திற்கும் அவரது மனைவிக்கும் விவாகரத்து நடந்ததால் சுகந்தின் மனைவியிடமும் உறவினர்களிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இது கொள்ளை கும்பலின் சதி செயலா அல்லது வேறு ஏதேனும் காரணமா? பெரியவர்களை கொன்ற கும்பல் ஏன் 10 வயது சிறுவனையும் கொள்ள வேண்டும் போன்ற கேள்விகளுக்கு விடை முழு விசாரணைக்கு பிறகே தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.